ஆல் சீ வாட்டர் டர்ன்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அதாவது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வந்து எல்லா சீ வாட்டரும் வந்து ஃப்ரெஷ் வாட்டராக மாறினுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. நம்மளுக்கு இருக்க பேசிக் ப்ராப்ளமே வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி தான். ஸோ இப்போ வந்து எல்லா சீ வாட்டரும் வந்து ஃப்ரெஷ் வாட்டராக மாறிடுச்சுன்னா வெல் அண்ட் குட், வந்து நம்மளுக்கு வாட்டர் ப்ராப்ளமே இருக்காது. நம்ம அதே எல்லா விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஓகே. இப்போ வந்து இன்கேஸ் வந்து அப்படி மாறினுச்சுன்னா அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸாக என்ன இருக்கும்? ஓகே, இப்போ வந்து சால்ட் வாட்டர் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு ஆஸ்மோசிஸ் நடக்காமல் இருக்கு. நான் ஃபர்ஸ்டே வந்து மித்பஸ்டர்ஸில் சொல்லியிருந்த மாதிரி வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து டிஷ்யூஸில் ஏதாச்சுன்னா வந்து ஒரு செல் வந்து அதை இழுத்துக்கிட்டு வந்து செல் வந்து எலாங்கேட் ஆயிரும். ஸோ இது வந்து சீரியஸாக வந்து இன்கேஸ் இது வந்து வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு போச்சுன்னா வந்து சீரியஸ் மெட்டபாலிசம் ப்ராப்ளம்ஸ், அதேமாதிரி சிச்சுவேஷன் ஃபேட்டலாகவும் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு நிறைய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ வந்து இது தேர்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட். ஸோ வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அதோட டிஷ்யூஸ் எல்லாமே எல்லாமே வந்து ரொம்ப ஆஸ்மோட் ஆயிரும். ஸோ வந்து இது வந்து ரொம்பவே ஒரு கெட்ட விஷயம் ஃபிஷ்ஷஸ்க்கு. ஸோ வந்து என்னதான் வந்து நம்மளுக்கு நிறைய வாட்டர் யூசேஜ்க்கு இருந்தாலும் ஆக்சிஜன் போயிடும், மெரைன் ஹேபிடேட் ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சால்ட் வாட்டர் தான் வந்து சால்ட் வாட்டர் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு பிளாங்டன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு சீ வாட்டர் க்ரீச்சர். ஸோ அது வந்து டோட்டலாக வந்து சீ வாட்டரில் மட்டும்தான் ஆடும். ஸோ இன்கேஸ் பிளாங்டன் இல்லைன்னா வந்து எர்த்தோட more than 50% ஆக்சிஜனே இருக்காது. ஸோ வந்து நம்ம ஆக்சிஜனுக்கு வந்து ரொம்பவே ரொம்பவே கம்பீட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆக்சிஜன் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இந்த செகண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னா வந்து பிளாங்டன் வந்து நிறையா ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட்டாக இருக்குது. விச் இன்டர்ன் வந்து இப்படியே ஒரு ஃபுட் செயின் கண்டினியூ பண்ணி வந்து பிளாங்டன் தான் ஒன் ஆஃப் த பேசிக் கிரியேச்சர் ஆஃப் ஃபுட் செயினாக இருக்குது. ஸோ இது வந்து மெரைன் ஹேபிடேட்டை வந்து டோட்டலாக வந்து பாதிக்கும். வந்து சீ வாட்டர் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ் வாட்டராக மாறினுச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நல்லதோட நம்மளுக்கு கிடைக்கிற கெட்டது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நம்ம சீ வாட்டர் வந்து டீசாலினேட் பண்ணியும் இல்லை வந்து நாங்கள் வந்து ஒரு ஐடியா டிசைன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த மாதிரி சில ஐடியாஸ் வச்சு வந்து சீ வாட்டரை வந்து எக்ஸ்பென்ஸே இல்லாமல் வந்து கொஞ்சம் கம்மி காஸ்ட்லேயே வந்து நம்மளால் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டரை ஒரு நல்ல வாட்டராக வந்து மாற்ற முடியும் ஜஸ்ட் பை பாயிலிங் இட். ஸோ வந்து ஒரு பேசிக் ஒரு சீ வாட்டர் கேன் பி ஜஸ்ட் கன்வெர்டட் இன்டு ஃப்ரெஷ் வாட்டர் பை ஜஸ்ட் பாயிலிங் இட். ஸோ வந்து அதை பாயில் பண்ணாலே மாறிடும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு பிளாங்டன் போயிடுது, மெரைன் ஹேபிடேட் போயிடுது. ஸோ வந்து ஃபிஷ் ஈட்டர்ஸ் அதேமாதிரி வந்து ஃபிஷ் மெரைன் ஹேபிட்டேட்டை ஹீட் பண்ணி டிபெண்ட் பண்ணி வாழ்கிறவங்களோட நிறைய பேரோட லைஃப் போயிடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுட்டும் குறைஞ்சிரும். அதாவது வந்து இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மெரைன் ஹேபிட்டேட் வந்து ஒரு லார்ஜ் மாஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸை வந்து அக்கௌண்ட் பண்ணுது கரெக்டாக. இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் இல்லைனா வந்து அந்த ஃபிஷ்ஷஸில் இருக்கவங்க வந்து வெஜ்க்கு மாறினாங்கன்னா ஸோ வந்து ஃபுட்டோட காம்படிஷன் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து சீ வாட்டர் ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டராக மாறிச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நல்லதோட நம்மளுக்கு கிடைக்கிற கெட்டது தான் அதிகம். வீடியோ மூலியமாக நம்ம கன்க்ளூட் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் இருந்தாவோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.